அனைவருக்கும் நற்புலரி. நைன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் சார் மியூட் பண்ணிக்கங்க. அப்புறம் நைன்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணைய பயிலரங்கம் இன்று 1611வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இந்த வரை தொடர் நிகழ்வாக செல்லும் நிகழ்ச்சி தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:15 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு ஏமாளி டு கோமாளி. ஏமாளி டு கோமாளி ஒரு தத்துவ தலைப்பு. இந்த தலைப்பில் பல ஆளுமைகள் மிக அழகாக பேசி சென்றிருக்கின்றனர். இன்றைய ஆளுமை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். காஞ்சிபுரம் பக்தவத்சலம் பாலிடெக்னிக் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டிப்ளமா தொடர்பியல் பொறியியல் டிப்ளமா பெற்றவர். 1999ஆம் ஆண்டு நியூடெல்லி லோடி ரோடில் உள்ள ஐஐடி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மூலம் ஏஎம்ஐடி அசோசியேட் மெம்பர்ஷிப் பெற்றவர். திருச்சியில் உள்ள யோசி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் சாஃப்ட்வேர் ட்ரெயினராக சான்றிதழ் பெற்றவர். கல்லூரி மாணவர்கள் மாஸ்டர் மைண்ட் திறனை வெளிக்கொணர ஆர்வம் உடையவர். திருச்சியில் வக்லர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துடன் பயிற்சி நிலையத்தை நடத்தியவர். தற்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தொழில்நுட்ப பணியில் உள்ளவர். ஆழமான மற்றும் உண்மையான வரலாறு, சமூக பொருளாதார ஆய்வு மற்றும் உலகின் சமீபத்திய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆகியவற்றை அறிந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் ஆர்வமுடையவர். தரவுகளை தேடிக்கொண்டே இருப்பவர் என்று சொன்னால் மிகையாகாது. ரெட்போர்ட் சென்ட்ரல், நற்புலரி மற்றும் பல தளங்களில் அவரது புத்தகத்திறன் ஆய்வு மற்றும் தன்னுடைய பேச்சால் மக்களை கவர்ந்திருந்தவர். இவர் வேறு யாருமல்ல, நம் நற்புலரி தளத்தில் ஆரம்ப காலத்தில் மூலம் பங்கேற்று அதன் வளர்ச்சிக்கு உதவி நிறைய இப்ப அந்த நிகழ்வை முழுமையாக கையில் எடுத்து சென்று கொண்டிருக்கும் நம்முடைய ஆளுமை நண்பர் தொண்டை மண்டலம் அரப்பாக்கம் திரு வி அருணகிரி அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். குட் மார்னிங் நண்பர்களே. தேங்க்யூ சார். சிறப்பான அறிமுகத்திற்கு மிக்க நன்றி தம்பி சார். நோபடி இஸ் சுப்பீரியர், நோபடி இஸ் இன்ஃபீரியர், நோபடி இஸ் ஈக்குவல் எய்தர், எவ்ரி ஒன் இஸ் ஏ யூனிக். இங்கு யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை, யாவரும் சமமானவர்களும் இல்லை, ஒவ்வொருவரும் தனித்துவமானவர் என்ற புத்தனின் பொன்மொழியோடு இன்றைய தலைப்புகள் நுழைகிறோம். ஏமாளி என்பது தோல்வி அல்ல, கோமாளி என்பது நகைச்சுவை அல்ல. இரண்டிற்கும் நடுவில் நின்று உண்மையை உணர்ந்தவன் அவன்தான் மனிதன். முதலில் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த நற்புலரி பயணத்தை உருவாக்கிய நிறுவனர் அவர்களுக்கு. பங்கேற்கும் உறவினர்களுக்கு, என்னை வேறுபட்ட சிந்தனை கொண்டவன் என்று ஏற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் நன்றி. ஆம், நான் வேறுபட்ட சிந்தனை தான், அது உண்மையும் தான். இப்போது தலைப்புக்குள் செல்வோம். ஏமாளி டு கோமாளி இது ஒரு வார்த்தை அல்ல, இது அறிவியல், தத்துவம், நம்பிக்கை, சமூக வாழ்க்கை, அரசியல், உலக அரசியல், இராணுவ சக்தி, இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு வாழ்வியல் கோடுதான் இந்த தலைப்பு ஏமாளி டு கோமாளி. நாம் அறிவியல் நம்பினால் ஏமாளி. அறிவியல் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை தரும். அதை அப்படியே நம்பாமல் நாம் அறிந்து செயல்பட்டால் நாம் அறிவாளி. தத்துவம் என்ன சொல்கிறது? உண்மை தெரிந்தவனுக்கு உலகம் ஒரு விளையாட்டு மைதானம். உண்மை தெரிந்தவனுக்கு உலகம் ஒரு விளையாட்டு மைதானம். சமூக வாழ்க்கை எதை காட்டுகிறது? பெரும் சக்திகள் சிறு நாடுகளின் நிலத்தை கைப்பற்றும் போது யார் ஏமாளி, யார் கோமாளி? அரசியல், ஆம், உலக அரசியல். சில முடிவுகள் சிரிப்பாக தோன்றுகிறது, ஆனால் அதன் பின்னால் கணக்கிட்ட ஒரு நாடகம் இருக்கிறது. சினிமாவை பாருங்கள். கோலிவுட் முதல் பாலிவுட் வரை, ஹாலிவுட் வரை நாயகன் பல முறை ஏமாளியாக ஆரம்பித்து
கோமாளியாக உலகத்தை கவர்கிறான். உலக அழகி முதல் நவீன கண்டுபிடிப்புகள் வரை அனைத்திலும் ஒரு மாயை. ஆம், உலக அழகி முதல் நவீன கண்டுபிடிப்புகள் வரை அனைத்திலும் ஒரு மாயை. அதை புரிந்தவன் ஏமாளி, புரியாதவன் ஏமாளி, புரிந்தவன் பயன்படுத்த தெரிந்த வெற்றி மனிதன். இன்றைய வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுக்கிறது? எளிதில் நம்பாதே, ஆழமாக சிந்தி, சிரிப்பை உருவாக்கு, ஆனால் சிந்தனை ஒருபோதும் இழக்காதே. ஏமாளி கோமாளி என்பது ஒரு பயணம். ஒரு முறை ஏமாறலாம், அதை உணருங்கள், அது சிரித்து வெற்றி பயணமாக மாற்றுங்கள். ஏமாற்றம் ஒரு பாடம், அதை புரிந்தவன் சாதனை புரிகிறான். நமது எதிர்காலம் என்ன? நாம் சிரிப்பை மட்டுமே நம்பினால், தேடினால் கோமாளிகள். நாம் உண்மையை தேடினால் நாம் தலைவர்கள், நாளைய தலைவர்கள். வாழ்க்கை ஒரு மேடை. நாம் யார் என்ற வேடத்தை நாம் தான் தேர்வு செய்கிறோம். ஏமாளியா அல்லது கோமாளியா அல்லது விழித்த மனிதனா? Don't just laugh at life, understand it. Don't just believe the world, question it. இந்த ஏமாளி கோமாளி தலைப்பு ஒரு பாடலோடு துவங்குகிறோம். நாகவல்லி மேம், உங்களுடைய பாடல். உன்னை அறிந்தார் நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்கள் மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் நீ காணும் தோற்றம் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வனுக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். அனைவருக்கும் நன்றி. ஏமாளி YEMAALI, இது அக்ரனிம் பார்த்தோம்னா ஈல்டிங் டு இல்லூஷன், ஒரு மாயைக்குள்ள போறது, எஸ்கேப்பிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, மிஸ்கைடட் மைண்ட் செட்டு, ஏ ஃபார் ஆக்டிங் வித்தவுட் அவேர்னஸ், ஏ ஃபார் அக்செப்டிங் த டிஃபீட் ஈஸிலி, எல் ஃபார் லிவிங் வித்தவுட் பர்பஸ், இக்னோரிங் இன்னர் ஸ்ட்ரென்த். இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அடுத்து கோமாளின்னு பார்த்தோம்னா KOMALI, கே நோயிங் செல்ஃப் ஒர்த், நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தை தெரிஞ்சுக்கிறது. ஓனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை ஏற்றுக்கிறது, நம்மளுடைய பொறுப்பை தெரிஞ்சுக்கிறது. மாஸ்டரிங் த மைண்ட், எம் மாஸ்டரிங் த மைண்ட் செட், மாஸ்டர் யுவர் தாட்டு, மாஸ்டர் யுவர் லைஃப். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏ ஃபார் ஆக்டிங் வித் அவேர்னஸ், ஒரு அவேர்னஸோட எப்பவுமே நம்ம ஆக்ட் இருந்ததுன்னா அது பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும், சேஞ்சஸ் கொண்டு வரும். எல் லீடிங் வித் பர்பஸ், ஒரு பர்பஸுக்காக தான் நம்ம இங்கே எல்லாருமே லீட் பண்ணிருக்கோம். அதை புரியாதவங்க தான் ஏமாலியாவே இருந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பைரிங் அதர்ஸ், அப்படி தமிழில் பார்த்தோம்னா ஏமாளி யோசனை இல்லாமல் செயல்படுபவர், எளிதில் ஏமாறுவது, மாயை மூழ்குவது, ஒரு மாயைக்குள்ள மூழ்கிறது, ஆற்றல் இருந்தும் அறியாமல் இருப்பது, ஆவலால் ஆர்வ கோளாறு சொல்றீங்களா, ஆவலால் தவறான முடிவுகளை எடுப்பவர், இலக்கு இல்லாமல் வாழ்வது, இயல்பான திறமையை இழந்து விடுவது. ஸோ அடுத்து கோமாளி என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கடமையை உணர்ந்து செயல்படுவது. அவர் நினைவோட எந்த நேரத்தில் பேசினாலும்
நினைவோட பேசுவாரு, மனதை கட்டுப்படுத்துவது, ஆழ்ந்த அறிவுடன் செயல்படுவது, இலக்கை நோக்கி முன்னேறுவது, பிறருக்கு ஊக்கம் அளிப்பவர். இவர் தான் கோமாளி. அடுத்து நான் ஒரு ஆளுமையை எடுத்துக்கிறேன். அந்த ஆளுமை வந்து தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல சார். தெரியல சார். சரி, தெரியல ஐயா. ஸ்கிரீன் தெரியல. ஓகே. நான் வந்து பாலம் கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒருத்தரை எடுத்துக்கிறேன். இவரை பத்தி என்ன தோணுது உங்களுக்கு? ஏதாவது சொல்ல முடியுமா? தன்னுடைய சொத்து அனைத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்த கோயம்புத்தூர்காரர் ஐயா. இல்ல, திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவரோட பென்ஷன் முதற்கொண்டு ஆசிரியர். கொடுத்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணி அது மூலமா தான் அவர் டெய்லி அவருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறார். அவருக்கு அமெரிக்கால இருந்து வந்த பரிசு அந்த தொகையை கூட தொகையும் அவர் கொடுத்துட்டார். அருமை அருமை. நன்றி. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு லைப்ரரியன். அவருடைய பென்ஷன் உட்பட அவருடைய கிராஜுவிட்டி எல்லாத்தையுமே வந்து பொது வாழ்க்கைக்கு கொடுத்தவர் அவரு. அது மட்டும் இல்லாம அவருடைய செயல்பாட அறிந்த ரஜினிகாந்த் வந்து அவரை இட்டுன்னு போய் வீட்டுல வச்சு, எங்க வீட்டுல இருங்க, எங்க அப்பா மாதிரி நீங்க இருங்க அப்படின்னு சொன்னப்ப கூட, இல்ல என்னால அது அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர். அவருடைய குரல் வந்து கேட்பதற்கு ஒரு மாதிரி இதுவா மென்மையா இருக்கும். பட் ஆனா அதிலும் மென்மையானவர் அவரு. ரொம்ப இறக்க சுபாவம் மிக்கவர். மேலவளவு அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல, நாங்குநேரி தாலுக்காவில், திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். சிறு வயதுல அப்பா இல்லை, அம்மாவோட அரவணைப்புல தான் வளர்றாரு. அவருடைய கிராமத்துல இருந்து 10 கிலோமீட்டர் போய் தான் அவர் படிக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ அப்படி வந்து படிக்கிற காலத்துல 1940 பிறந்தவர். பள்ளியில வந்து யாரெல்லாம் வந்து அந்த கட்டணத்தை கட்ட முடியலையோ அவங்களுக்குலாம் நான் கட்டுறேன் கூட வாங்கன்னு சொல்லி அப்பத்துலேருந்து அவருடைய பயணம் தொடர்ந்தாச்சு. அப்போ அவருடைய அம்மாவுடைய அந்த வேத வாக்கான பாலம் கல்யாண சுந்தரத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கும் பேராசைப்படாத, உனக்கு என்ன கிடைச்சாலும் அதுக்கு ஒரு பகுதியை, அவங்க வந்து 10ல் ஒரு பகுதின்னு சொன்னாங்க, ஒரு பகுதியை வந்து நீ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடு. அடுத்து ஒரு நாளேனும் ஒரு உயிருக்காவது நன்மை செய் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து 1963 சென்னையில் வந்து லைப்ரரி சயின்ஸ் படிக்கிறாரு. தன்னுடைய பேருக்கு பின்னால 32 எழுத்துக்கள் நிறைந்த பட்டங்களை பெறார். லைப்ரரி சயின்ஸ்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட். அப்போ 1962 அன்னைக்கு சிஎம்ஆ காமராஜ் இருக்காங்க தமிழ்நாட்டில், பிஎம்ஆ வந்து முதல் பிரதம மந்திரி நேரு இருக்காங்க. நாட்டு பாதுகாப்பு வந்து மக்கள்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ தன்னுடைய கழுத்துல இருந்த 8.5 பவுன் செயினை வந்து அன்னைக்கு டி நகர்ல இருந்த சிஎம் வீட்டுக்கு போய் கொடுக்குறாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலியமா இந்த இதை பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மதர்கிட்ட வந்து கேட்டுட்டு கன்சர்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நிதியை பெற்றுக்கிறாங்க. ஸோ அப்பவே வந்து 1963 மே 1 அவருக்கு வந்து மெரினாவில் வந்து பாராட்டு விழா நடக்குது. இப்படி நீங்க சொன்ன மாதிரி, லட்சுமணாராயணன் சொன்ன மாதிரி, அவர் படிச்சு முடிச்சுட்டு வந்து ஒரு லெக்சரரா போனப்ப அவரை வந்து அவருடைய வாய்ஸ் பெண் குரலா இருக்கு. ஸோ கேலியும் கிண்டலும் வந்து ரொம்ப ஏமாளித்தனமா அவரை வந்து ஏளனம் பண்ணாங்க. நான் அவர் என்ன பண்ணாங்க, நீங்க லைப்ரரியை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் வந்து அவர் சேவை பண்ணாரு. தனியார் காலேஜில் ஒர்க் பண்ணாரு. வந்து அயல்நாட்டு பல்கலைக்கழகம்ல லைப்ரரி சயின்ஸுக்கு ஒரு நோபல் தர வேண்டி இருக்கும்னா அதுக்கு முழுமையான பொறுப்பு அல்லது தகுதி உடையவர் வந்து நம்ம பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, பாலம்ன்ற ஒரு அறக்கட்டளை வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இது பண்ணாரு. முதல் மாச சம்பளத்தை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கொடுத்து இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாரு. அதை 1 மாதத்தோட நிக்கல, அவர் வந்து தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருந்தாரு. வலது கை கொடுப்பது இடது கை அறியாது, சிற்றெரும்பும் சிறிதேனும் சேர்க்கும், இதுதான் இயற்கை. ஆனா இல்வாழ்க்கை நாடவில்லை, பெரும் புகழும் வேண்டாது, பத்தறுத்த பாலம் கல்யாண சுந்தரனார். அவரோட 2024 சென்னையில நடந்த செல்வ சிந்தனை நிகழ்வு, 2024 ஜூன் 21 செல்வ சிந்தனை எங்களுடைய நிகழ்வுக்கு நான் பொறுப்பேற்று எம்சி பண்ணியிருந்தேன். அந்த ப்ரோக்ராமுக்கு அவரோட வந்து நாங்கள் அந்த பங்கேற்ற தருணங்கள் வந்து இப்போ எனக்கு நிழலாடுகிறது. ஸோ இப்போ வந்து சென்னையில் இருக்கார் அவரு. நீங்கள் சொன்னது எல்லாமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இப்படி வந்து ஒருத்தர் இருக்க முடியாது, தொடர்ந்து 35 ஆண்டுகள் தன்னுடைய சம்பளத்தை வந்து மற்றவங்களோட உதவிக்கு கொடுத்துட்டு தன்னுடைய தேவைக்கு இரவு நேரத்தில் ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து அவர் வந்து அதிலிருந்து அந்த தன் வாழ்க்கையை நடத்தினாரு
அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கண்ட 1000-ல் ஒருவன், த மேன் ஆஃப் த மில்லியனியம் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசும் கொடுக்குறாங்க. விந்தை என்ன அப்படின்னா, அந்த 30 கோடியை திரும்பவும் குழந்தைகளோட படிப்புக்காக கொடுத்துடுறாரு. அமெரிக்காவுடைய அதிபர் பில் கிளின்டன் இந்தியா வந்தப்ப அரசு சாராத 2 நபர்கள் சந்திக்க விரும்பினாரு. அதில் வந்து ஒன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர், 2வது நபர் வந்து பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு மனிதர் வந்து 1000 ஆண்டுகள்ல இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அமிதாப் பச்சன் எந்த கட்டணமும் இல்லாம அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து அரிதாவே நடக்கும். அதுவும் தமிழ்நாட்டில இருந்து நடந்திருக்கு. ஆனால் தமிழ் அரசாங்கம் வந்து வழக்கம் போல அவரை பாராட்டோட நிப்பாட்டிட்டாங்க. அதுதானே தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொன்ன சங்கரலிங்கனார் 76 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தவங்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அடையாளம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். 1998க்கு முன்னாடி வரலாம் உலகத்தில் 5 நாடுகள் மட்டுமே வந்து அணு ஆயுத நாடுகளாக இருந்தது. அமெரிக்கா, ரஷ்யா, அடுத்து வந்து யூகே, யுனைடெட் கிங்டம், பிரான்ஸு அண்டு சைனா. ஸோ எப்பவுமே நமக்கு ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருந்தது. அதனால வந்து ரகசியமாக அன்னைக்கு இருந்த ஏபிஜே வாஜ்பாயும் வாஜ்பாயும் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் சேர்ந்து ஒரு திட்டம் இது பண்ணுறாங்க. இரவு நேரங்களில் தான் வந்து ஸ்பை சேட்டலைட்டோட பிளைண்ட் ஸ்பாட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இரவு நேரத்தில் எல்லாமே வந்து இராணுவ உடையில், இன்க்ளூடிங் ஏபிஜே ஐயாவும் சேர்ந்து இராணுவ உடையில் ஒரு போக்ரான் அணு ஆயுதத்தை வந்து நிறைவேற்றினாங்க. ஸோ அது வந்து அப்போ உலக நாடுகளே வந்து இந்தியா ஏமாலியா மாற்றின தருணம் அப்படின்னா அதில் மிக இல்லை. அடுத்து நான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஸோ நாம் வந்து இரவு சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறோம், காலையில் விழிக்கிறோம். இந்த இயல்பான தூக்கம் வந்து இரவுல ஏன் வருது, காலையில ஏன் விழிக்கிறோம்? இரவு ஒருத்தர் நம்ம பிளானட்டோட சைக்கிள் பொறுத்து இருக்கு. நம்ம வந்து சூரியன் சுத்துற அந்த நிகழ்வுல வருது. அதே சமயம் மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து இருட்டில் தான் சுரக்கிறதுனால அந்த நேரத்தில் தூக்கம் வருது. மோரோவர் வந்து நம்மளுடைய பழக்கம், ஹேபிச்சுவலும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட புரிதல். நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்து இன்னும் ஒருத்தர் யாராவது இரவுல ஏன் தூக்கம் வருது, காலையில ஏன் விழிப்பு வருது? காரணம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர். ஹேபிட் தான் சார், ஹேபிட். உடலுக்கு ஓய்வு தேவை. பகலில் உழைக்கும் இந்த உடல் இரவில் ஓய்வெடுத்துக் கொள்வதால் உறக்கம் வருகின்றது. நன்றி நன்றி. எல்லாருடைய ஆன்சரும் சரிதான். ஓய்வு வந்து பகல்ல கூட கொடுக்கலாம். தூக்கம் என்பது தற்காலிக மரணம், மரணம் என்பது நிரந்தர தூக்கம். ஸோ மனிதனுக்கு வந்து இரவானா ஏன் தூக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோமோசேபியன்ஸ் காலமாக இருக்கட்டும், சேபியன்ஸ் காலமாக இருக்கட்டும், இல்லை நியர்ந்தர்ஸ் அந்த மாதிரியான நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் இரவு நேரத்தில் தூக்கம் வர்றதுக்கு இந்த உடல் வந்து ஹேபிட்னு சொன்னீங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, லட்சக்கணக்கான வருடங்கள் வந்து இது சூரியனை மையமாக வச்சு தான் வந்து நம்ம உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு. 1888 தான் டெஸ்லா வந்து ஏசி கரண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நைட்டில் வந்து நீண்ட நேரம் இது பண்ணுறோம். யார் உண்மையிலே ஏமாளி? இயற்கையை காக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயற்கையை காக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த உயிருக்கு, மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு 2. அந்த 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிந்திக்கிறது, இன்னொன்று வந்து சிரிக்கிறது. சிந்திக்காமல் இருக்கிற நாம எல்லாமே ஏமாளி தான். ஒரு கதையோட இதை நான் புரிய வைக்கிறேன். ஒரு 4 எறும்பு நடந்து போயிட்டு இருக்கு. ஒரு டேர்னிங்கில் முன்னாடி யானை போயிட்டு இருக்கு. முதல் எறும்பு சொல்லுது, யானை எங்களுக்கு வழிவிடு, நாங்கள் முன்னாடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒன்றும் கேட்கல. அடுத்த எறும்பு வந்து சொல்லுது, அவனுக்கு வந்து லேசாக சொன்னால் புரியாதுடா, நல்லா சத்தமாக கத்தி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போவும் வந்து அந்த யானை வந்து முன்னாடி போயிட்டே இருக்கு. அடுத்து 3வது எறும்பு சொல்லுது, நான் வேணா அவன் மண்டையில் ஏறி கொட்டுன்னு கொட்டுறான்டா, அப்போ தான் அவன் வந்து வழி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 4வது எறும்பு சொல்லுது, இல்லை பாவண்டா அவன் தனியே போகிறான், நம்மளாவது 4 பேராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது எறும்பு சொல்லுது. இந்த 4 எறும்பும் பேசிக்கிட்டது எதுவுமே அந்த யானைக்கு கேட்கல. ஸோ இந்த யானை தான் வந்து இயற்கை, எறும்பு தான் நாம. நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க, நம்ம வாழ்ற பூமி வந்து கிட்டத்தட்ட 1,30,000 பூமி வந்து சேர்ந்த மாதிரி தான் வந்து சூரியன். கிட்டத்தட்ட 15 கோடி மைல் கப்பால இருக்கு, கிலோமீட்டர்ஸ் கப்பால இருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சன் ரைசஸ் சன் செட் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். சன் ரைஸும் ஆகல, செட்டும் ஆகல. நாம தான் ஏமாலியா இருக்கோம். அது வந்து 7,20,000 கிலோமீட்டர் வேகத்துல
இந்த மில்கி வே என்ற அண்டத்தை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி அது வந்து ஹரிசாண்டலா நம்மளுடைய பிளானட்லாம் சுத்தல, வெர்டிகலா தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இங்க யார் வந்து ஏமாளியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் ஏமாளியா இருக்கும். சயின்டிஸ்ட் கூட வந்து ஏமாளி ஆகுறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பூமி எடுத்துங்க. பூமியில வந்து 5 மகா சமுத்திரங்கள் இருக்கு. நாம வந்து இடியம்ஸ் அல்லது ப்ரோ 7 கடல் 7 மலை அப்படின்னு சொல்லிட்டு 7 கடல் இல்ல, பிராக்டிகலா பார்த்தா பேர் சொல்லிட்டே போனோம்னா ஒரு 50 கடல் இருக்கு பிராக்டிகலா. தெற்கு சீன கடல் அந்த மாதிரிலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து பூமிக்குள்ள இப்போ அண்மையில கண்டுபிடிச்ச ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மகா சமுத்திரங்கள்ல இருக்கிற நீரோட அளவு வால்யூம் எவ்வளவு இருக்கோ அது மாதிரி 3 மடங்கு அளவு வந்து பூமிக்குள்ள நீர் ஃபார்ம்ல இல்ல அல்லது சாலிட் ஃபார்ம்ல இல்ல, திடமாவும் இல்ல திரவமாவும் இல்ல, வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா ரிங்குயிட், RINGWOODIT ரிங்குயிட் அப்படின்றது என்னன்னா மெக்னீசியமோ சல்ஃபேட் ஆக்சிடா அப்படி இருக்கும், Mg2SiO4 அந்த ஃபார்ம்ல இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம நீரை வந்து நினச்சி எடுத்தோம்னா எப்படி இருக்கும், நீர் இருக்கு அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள, ஆனால் அது வந்து ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் இருக்கு. அந்த ஃபார்மேட்டில் இருக்கு. எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட மேற்பரப்புல இருந்து 600லேருந்து 700 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த ஃபார்மேட்டில் இப்போ இருக்கிற சமுத்திரங்கள் மாதிரி 3 மடங்கு அதிகமான நீர் வந்து பூமிக்குள்ள இருக்கிறத சயின்டிஸ்ட்லாம் வந்து ஏமாளி ஆயிட்டாங்க அந்த மூமெண்ட்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை அவங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா நீர் வந்து விண்கற்களால வேறு கிரகத்துல இருந்து இங்க வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்பினாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அதுக்கு மாறா இங்கேயே வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அடுத்து ஒரு ஆளுமையை வந்து எடுத்துக்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சேகுவாரா, அப்படின்னு சொல்லிட்டு. சேகுவாரான்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணுது? புரட்சியாளர். புரட்சினா என்ன சொல்லலாம், எப்படி வரையறைக்கிறது புரட்சினா? சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் சார். ஓகே, மாற்றம் கொண்டு வர்றது. அதாவது ஒரு ஆப்பிள் வந்து தானா பழுத்து விழுந்தா அது புரட்சி அல்ல, அது வந்து நாம தான் விட வைக்கணும். ஒரு போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா அது புரட்சி, அதுவே தோல்வி அடைஞ்சதுன்னா அவர் வந்து அது கலகம்னு சொல்லிடுவாங்க. அவர் வந்து அர்ஜென்டினா, மெர்சி மாரடோனா பிறந்த அர்ஜென்டினால பிறந்தாரு. ஆரம்பத்திலேயே வந்து ஸ்கூல் டேஸ்ல 5000 கிலோமீட்டர் வந்து சைக்கிள்ல பயணம் செய்யறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் போறாரு. பேசிக்கலி வந்து டாக்டர். ஒரு 1 இயர் விடுப்பு எடுத்துட்டு கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் வந்து இந்த மோட்டார் சைக்கிள் டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிமாவும் வந்திருக்கு. அவரும் அவர் நண்பரும் போறாங்க. அப்பதான் வந்து உலகத்துல ஆதிக்க சக்தி எவ்வளோ சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கியூபாவுக்கு வந்து பெடல் கேஸ்ட்ரோட சேர்ந்து கியூபா புரட்சிக்காக பாடுபடுறாரு. கியூபாவில் மிக உயர்ந்த பொறுப்பு பெடல் கேஸ்ட்ரோக்கு அடுத்த நிலையில இருக்காரு. அதையும் வந்து திறந்துட்டு காங்கோ போறாரு. காங்கோவில் போராடுறாரு. அடுத்து பொலிவியாவில் அவர் வந்து போராடும் போது அரெஸ்ட் ஆகி எக்ஸிக்யூட் பண்றாங்க 1967 அக்டோபர் 9ஆம் தேதி. அப்ப வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து புரட்சிக்கு வந்து ஒரு காப்பிரைட்ஸ் கொடுக்கணும்னா அது வந்து புரட்சியாளர் சேவுக்கு தான் கொடுக்கணும். சேன்ற ஒற்றை சொல் வந்து தோழர்னு அர்த்தம் அர்ஜென்டினா மொழியில. எங்கெல்லாம் அநியாயம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீ வந்து அதை கண்டு கொதித்து எழுந்தால் நீயும் என் தோழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நிக் விஜுசு பாத்தீங்கன்னா அவரு ஆக்சுவலா வந்து 2 காலும் இல்லை 2 கையும் இல்லை. அவரு வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்பயர் பண்றாரு. மோட்டிவேஷனல் மிக சிறந்த பேச்சாளராக இருக்காரு. ஸோ அப்படி வந்து இருக்கிறவர் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் வித்தவுட் லிமிட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. நோ ஆர்ம்ஸ் நோ லெக்ஸ் நோ வரிஸ், கைகளும் இல்லை கால்களும் இல்லை கவலையும் இல்லை. அவர் பிறந்தப்ப வெறும் பிண்டமா மாதிரி இருந்ததுனால கை கால் இல்லாததுனால பேரண்ட்ஸும் வந்து அவரை தூக்க மறுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தவர் வந்து ஒரு 6 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அன்ஸ்டாப்பபிள், லிமிட்லெஸ், ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அவர் வந்து மற்றவங்களுக்கு இன்ஸ்பயரா இருக்கும்போது நாம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றத பாத்துங்க. அப்போ இந்த 3 பேர் சேகுவாரா, பெடல் கேஸ்ட்ரோ, சேகுவாரா, நிக் விஜுசு, இவர் வந்து மெல்போர்ன்ல ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர். நம்ம பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. 3 பேர்கிட்டையும் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. இந்த புரட்சியாளர்கிட்ட வந்து 2 வயசுல இருந்தே வந்து என்னன்னா அவருக்கு ஒரு வியாதி இருக்கு, ஆஸ்மா. அப்படி இருந்தும் அவர் வந்து ஒரு கொரில்லா, ஆத்தர், பிசிஷியன், டிப்ளமேட்டு, இந்தியாவுக்கும் வந்து போயிருக்காரு. உலக நாடுகள்ல 39 ஆண்டுகள் வாழ்ந்த அவரு இன்னைக்கும் நம்ம புரட்சினா அவருடைய சிம்பிளை தான் பனியன்ல, கீ செயின்ல, புரட்சிகர இயக்கங்கள்ல வந்து வச்சிருக்கோம். அப்புறம் உலகத்துல வந்து பெண் வாய்ஸா இருந்தும்
1000 ஆண்டுகள்ல இப்படி ஒரு மனிதர் வாழலை அப்படின்னு அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அடுத்து நிக் விஜிஸ் 100 நாடுகளுக்கு மேல வந்து இன்ஸ்பிரேஷனல் இதை பண்ற மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. நாம என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோஸ் பிளே ஆகாததுனால நான் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா கையும் இல்லை காலும் இல்லை, ஆனால் ஸ்விம் பண்றாரு. அடுத்து கடைசியா ஒரு வீடியோ இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மவுத்துக்கு வந்து ஒரு ஜிப் போட்டிருக்க மாதிரி. அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு என்ன தோணும்? மவுத்துக்கு வந்து ஜிப் இருந்ததுன்னா என்ன தோணும்? தேவையான போது பேசலாம், நல்ல கருத்தை பேசலாம். நன்றி மேடம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நோயால கெட்டதை விட உலகத்துல வாயால கெட்டவங்க தான் அதிகம். ஸோ அதனால வந்து நாம வந்து ஏமாலியா இருக்கணுமா கோமாளியா இருக்கணுமா அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும். ஸோ ஏமாளி யாரு அப்படின்றதையும் உலக அளவுல பொருளாதாரத்துல இன்னைக்கு இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல அமெரிக்காவும், 2வது இடத்துல சைனாவும், 3வது இடத்துல வந்து ஜெர்மனும் இருக்காங்க. அடுத்து ஜப்பான், யூகே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நாம இருக்கோம். அவங்க முன்னாடி இருக்க 2 நாடுகள் தான் வந்து பெரிய நாடு. அமெரிக்காவும் 39 கோடி மக்கள் தொகை, சைனா வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலா 150 கோடி மக்கள் தொகை இருக்கும். ஆனா மற்ற 2 நாடுகள் ஜெர்மனும் ஜப்பான் 12 கோடி, யூகே ரொம்ப கம்மியான மக்கள் தொகை உள்ள இவங்க எல்லாம் வந்து பொருளாதார நிலையில இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்தியா எந்த இடத்துல ஏமாலியா இருக்காங்க, அவங்களுடைய லீடர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத நாம உணர்ந்தோம்னா நாம ஏமாலியாவும் இல்லாம கோமாளியும் இல்லாம மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். அறிவுள்ள இதுதான் வந்து நாம பயன்படுத்த முடியும். அந்த வகையில நாம வந்து விழிப்போட இருக்கணும் அப்படின்றதான் கடைசியா வந்து புத்தாவை பண்ணியிருக்கேன். புத்தாவோட இதில் தேங்க்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா நாம வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் இல்லாம நடுநிலையோட இருந்தோம்னா வாழ்க்கையில எப்பவுமே சிறப்பா இருக்க முடியும், அறிவாளியா இருக்க முடியும் அப்படின்றதோட ஒரு பாட்டோட இந்த நிகழ்வை நான் வாய்ப்பை வந்து முடிச்சுக்கிறேன். நாகோலி மேம், கடைசியா ஒரு பாட்டு. எத்தனை காலந்தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. எத்தனை காலந்தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே, மாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போல வீணடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போல வீணடிக்கிறார். சமயம் பார்த்து பல பகையிலும் கொள்ளையடிக்கிறார். சமயம் பார்த்து பகையிலும் கொள்ளையடிக்கிறார். பக்தனை போல பாமரமக்களை வலையினில் எத்தனை காலந்தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. அன்பு படர்ந்த கொன்பினிலே ஒரு அகந்த குரங்கு தாவும், அது அழகை குலைக்க மேவும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சில குணமும் இதுபோல் குறுகி போகும் கிறுக்கு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. தேங்க்யூ சார். நன்றி நன்றி.
இங்க உள்ள எத்தனை பேருக்கு முஸ்லீம் தெரியும்? இவரை பாருங்க. சிறு வயசுல படிக்கும்போது பள்ளியில வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணப்ப தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு 10 வயசுல வந்து ஒரு தண்ணியில விழுறாரு. அப்பா அந்த பக்கமா போகும்போது, என்னடா பண்ணிட்டு இருக்க, பார்த்து நடந்துக்கோ, தண்ணிக்கிட்டே நெருப்புக்கிட்டே வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதை கேட்ட உடனே அவர் வந்து மனசு மாறிடும். அப்போ அப்பா வந்து நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை மாத்திப்பாரு. இவருக்கு வந்து கால் மட்டும் கீழே ஒரே ஒரு விரல் இருந்தது, அதை ஆப்ரேட் பண்ணி அதை 2 விரலா மாத்திட்டாரு. அந்த 2 விரல்ல கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவாரு. அதுல கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காரு. அவ்வளவு வேகமா ஆப்ரேட் பண்ணுவாரு. ஸோ இப்போ வந்து இவர் வந்து தோல்வி அடைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில கேட்குறாங்க. அந்த இடத்துல அப்படியே விழுந்துருவார் பிளாட்டா. விழுந்துட்டு தன் முன்னாடி வந்து ஒரு புத்தகம் விழுந்து கிடந்தது. அந்த புத்தகத்துல தன்னுடைய தலையை இடிச்சு இடிச்சு திரும்ப இந்த நிலைக்கு வந்து எழும்பி உட்காருவாரு. ஸோ அதுதான் வந்து புத்தாவோட கோட்டம் என்ன சொல்றதுன்னா, ஹவு ஹார்ட் த பாஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் அகைன். எவ்வளவுதான் கடினமான கடந்த காலமா இருந்தாலும் நம்ம மீண்டும் வந்து முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாரு. ஒரு இன்ஸ்பிரேஷன் மீட்டிங்ல வந்தப்ப ஒரு பெண் வந்து அவர் அஃபேர் வந்து மேரேஜ் பண்ணி இவருக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீக் விஜிசுவால இந்த அளவுக்கு வந்து ஏமாலியா இல்லாம வாழ்க்கையில் கோமாளியாவும் இல்லாம ஒரு அறிவாளியா வாழ முடியும்னா நம்மளால ஏன் வாழ முடியாது அப்படின்ற மெசேஜ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி அருணகிரி சார். ஸ்ரீபரத் உங்களுடைய 1 மினிட். ஸ்ரீபரத் உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணுங்க. ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நன்றி லட்சுமணன் சார். அருமையான ஒரு பாடலோட ஆரம்பிச்சு பாடலோட முடிச்சு எடுத்த நாகவல்லி மேடம்க்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அருமையான ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அருணகிரி சார் ஏமாலி டு கோமாளியில் பாலம் கல்யாணம் தரனார். நம்மளுடைய எத்தனை சொத்துக்களும் நம்மளுடைய பென்ஷன் கிராஜுவேட் எல்லாம் கொடுத்துமே அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் வந்து 30 கோடியும் கொடுக்குற ஒரு தன்மையெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம வெளியிலேருந்து பார்த்தா இதெல்லாம் ஏமாளி மாதிரி தெரியும். ஆனால் இந்த மாதிரி பல பல மக்களுடைய இந்த தயால குணத்தில் தான் நிறைய பேர் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளே கூட சிறு வயதிலிருந்து அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக தான் நம்மளாம் மேலே வந்தோம் அப்படிதான் நம்ம சொல்லணும். அது மாதிரி சேக்குவாரா பற்றி பேசினது நிறைய ஒரு புரட்சி அப்படிங்கும்போது வந்து எப்போ வெடிக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயத்தை மாற்றணும்னு தோணும். அதுக்குன்னு யாராவது ஒருவர் முன்னெடுக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. முன்முயற்சின்னு சொல்லுவாங்க, இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த முன்முயற்சி எடுக்கிற ஒரு பர்சன் அவன் தான் வந்து புரட்சியாளராக அறியப்படுகிறான். ஸோ அந்த மாதிரி முன்முயற்சியே ஒருத்தரும் எடுக்காம எல்லாருமே சகிச்சுக்கண்டே ஒரு விஷயத்த போனோம்னா ஒரு புரட்சியும் இருக்காது, மலர்ச்சியும் இருக்காது, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம அணு ஆயுதம் நம்ம ஏமாளியாக இந்தியாட்ட இல்லாமல் இருந்ததையும் ஒரு மாற்றத்துக்கு வாஜ்பாயும் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் மாற்றின விஷயங்கள் நிறைய செய்திகள் சொல்லிட்டு இருக்கான். நம்ம வந்து நம்ம பிளானட்ஸ் எல்லாம் ஹரிசாண்டலில் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் வெர்டிகலாக சுற்றிட்டு இருக்குன்ற தகவல் இதெல்லாம் எனக்கு புதுமையான தகவல். ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஏன் ராத்திரியில் தூக்கம் வருது, அந்த மாதிரி பல பல செய்திகள் வரிசையாக அடிக்கிட்டே போனார் அருணகிரி ஐயா. நல்ல ஒரு செய்திகள் இன்னைக்கு. ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்டோட. நிக்கை பற்றி சொன்னது பார்த்தோம்னாக்கா, நம்ம எல்லாமே 2 கால் இருந்துமே நம்ம உலகத்தில் நிற்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் 2 விரல வச்சுட்டு நிற்கு வந்து பல சாதனைகள் நம்ம பெரிய மோட்டிவேஷனாக இருக்கிற விஷயம் பற்றி வீடியோ பற்றி நம்ம பேசணும். ஒரு கால் இல்லாத ஒரு பர்சன் டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ, நிறைய செய்திகள் ஐயா.
ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னைக்கு சூப்பராக நான் ப்ரெசன்டேஷன் சொல்லணும். ஸோ இன்று பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் தளத்தில் இருந்தால் கை உயர்த்தினா, இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க ஆவலாக இருக்கிறோம். அப்படின்னா ஐயா வணக்கம்யா. அடியனுடைய பிரதர் வந்து கேப்ரியல்னு பேரு. அவருக்கு அவருடைய பிறந்த நாள், அவருக்காக வாட்ச். ஓகே. மில்டனுடைய சகோதரர் கேப்ரியலுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதோடு சேர்ந்து உலகில் பிறந்த நாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நபர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, சில பேர் வேண்டுவோர் அந்த வரம் வேண்டிய ஒரு பிரார்த்தனையும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம் மனநலம் நீளாயில் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழையலாம். கோமதி மேடம், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைய ஸ்பீச் எப்போதும் போல் நம்ம அப்படியே ஒரு பெரிய தகவல் களஞ்சியம். சார் வந்து நான் ஒரு வகுப்பறை சூழலுக்கே கொண்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ் ரூமில் எப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில், அது ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மார்க் வாங்கினோம், எக்ஸாம் எழுதணும், அடுத்த கிளாஸ் போனோம், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த டைம். அதே மாதிரி திரும்ப ஒரு உணர்வு வருது. நற்புலரியில் நிறைய பேர் பேசும்போது, முக்கியமாக அருணகிரி சார் வந்து நிறைய விஷயங்கள் எப்படி இவ்வளோ விஷயங்கள் கேதர் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ரொம்ப கொடுக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நாகவல்லி மேம் ரொம்ப அழகாக அந்த எம்ஜிஆரோட கொள்கை பாடலுக்கே தனி பவர் இருக்கும் இல்லைங்களா? அந்த பாடல்கள் பாடினது ரொம்ப அழகாக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் நாகவல்லி மேம். அடுத்து அந்த நியூட்டன்ஸ் தேர்டில் சார் சொன்னாங்க, எந்த ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு. அது மாதிரி அக்ரோனிமில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. நம்ம ஜென்ரலாக இந்த எஜுகேஷன், ஸ்கூலு, டீச்சர், அதுக்கு தான் அக்ரோனிம் தெரியும். சார் என்ன தலைப்பு எடுக்கிறாங்களோ அதுக்கு அக்ரோனிம் சொல்லிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு வியப்புற்ற விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் அக்ரோனிம் சொல்கிறாங்க பாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஏமாலினா, கோமாலினா, நம்ம மேக்ஸில் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாட்ரேட்டரில் எடுத்தோம், ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, ரெக்டாங்கிளுக்கு என்னென்னு, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய சம்மரைஸ் பண்ணி சொன்னாங்க. அது ரொம்ப வியப்பாக இருந்தது. எப்படி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிடுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த பாலம் கல்யாண சுந்தரம், அது ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியாது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சியை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என் பையன் காலேஜ் படிக்கும்போது அப்படி தான், கவர்மெண்ட் காலேஜ் இன் சேலம், அதில் அப்போ வந்து கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கல எனக்கு. ஒரு 800 அந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு வருவேன் பையன் கையில். அவன் வந்து அதுக்கு அடுத்த தடவை போகும்போது சாப்பாடு சரியில்லைம்மா, ஏன்டா பக்கத்தில் மெஸ் இருக்குது வாங்கி சாப்பிட வேண்டியது தானடான்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அந்த நீங்கள் கொடுத்துட்டு போகிற பணத்தை ஒரு 2-3 பேருக்கு உங்கள் பையன் பணம் கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். சாப்பாடு சகிக்காது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டலில், அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பணத்தில் 2-3 பேரை நானே சொல்லுவேன், போய் ஃபைட் பண்ணுறேன்டா, சாப்பாடு சரியில்லை, அம்மா வேணாம்மா, இப்போ எல்லாரும் அந்த 700 கட்டிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு ரைஸ் பண்ணி விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுவான். அது வந்து அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆஃப்டர் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெயின்ட்ராப் ஃபவுண்டேஷன் ஒன்று, அவங்க ஒரு 6 பேர் சேர்ந்து என்ஜினியர்ஸ், அதே மாதிரி தான் பாலம் மாதிரியே ரெயின்ட்ராப் ஃபவுண்டேஷனில் இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி, அந்த துணிமணிங்க கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய லெவலில் ரெயின்ட்ராப் ஃபவுண்டேஷன் செயல்பட்டுட்டு இருந்தது. இப்போ துபாய் போனோன்னு தான் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த விஷயம்லாம் நான் பையன்கிட்ட பார்க்கும்போது தான் எனக்கு மூத்தவர்களை தான் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பையன் தான் எனக்கு ரோல் மாடல். அப்போது அந்த பிரத்தியாருக்கு உதவி செய்கிறவங்கள வந்து உலகம் வேணால் ஏமாலியாக பார்த்துட்டு போட்டோம், அவங்கெல்லாம் லெஜெண்ட்ரி தான் அப்படிங்கிறது பாலம் கல்யாண சுந்தரம் வரலாறு இவ்வளோ டீட்டெயிலாக இப்போ தான் சார் சொன்னது தெரிஞ்சிச்சு. ரொம்ப அதில் சந்தோஷமாக இருந்தது. அப்துல் கலாம் பற்றி சொன்னது. நம்ம இது வரைக்கும் பேச்சு நடக்கும்போது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஏமாலிங்கிறது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சார் வந்து அந்த கருத்தை ஆணித்தரமாக மாற்றிட்டாங்க. ஏமாளித்தனம் இயற்கையிலேருந்து இருக்குது, மனிதன், விஞ்ஞானி எல்லாருமே ஏமாளி தான், அது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்லைங்கிறத புரிய வச்சுட்டாங்க. இந்த சேகுவாரா பற்றி அந்த அவருடைய 2 கை 2 கை, அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் வாழ்க்கையில். எல்லா உறுப்புகளும் நமக்கு இருக்குது, ஆனால் நான் வந்து அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது அந்த இதெல்லாம் நிறைய சாரோடதில் வந்து பாடல்களும் நிறைய, கடைசியிலையும் மேம் பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஒரு தத்துவ பாடல்களாக நமக்கு வாழ்க்கையை எடுத்து சொல்கிற பாடல்களாக இருந்துச்சு. ரொம்ப நிறைவாக இருந்தது. இன்றைக்கி வந்து நிறைய என்சைக்ளோபீடியா மாதிரி சார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. மில்டன் சாரோட பிரதருக்கு என்னோட பர்த்டே விஷஸை சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ஃபீட்பேக்கோட நிறைய செய்திகளும் சொல்லிட்டீங்க. உங்கள் பையனுடைய
அந்த தயாலகுணம் திருப்பியும் கண்டினியூ ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முத்துலட்சுமி மேடம், உங்கள் ஃபீட்பேக். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். அருணகிரி சார், எக்ஸலன்ட் செஷன். இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை சொல்லி எங்களுக்காக வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னீங்க, உன் எண்ணங்களை மாற்று, உன் வாழ்க்கை மாறும். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் லைஃப் அப்படின்னு ஒரு பெரிய இம்பாக்டான ஒரு மெசேஜை வச்சு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒருத்தருமே வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு சேலஞ்சோட தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனா அந்த சேலஞ்ச வந்து அவங்க வந்து எவ்வளவு அழகா ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபா மாத்தி காமிச்சாங்கங்கிறதுக்கு இவங்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அவங்க பாலம் கல்யாண சுந்தரனார், அவருக்கும் ஒரு சின்ன குறை இருந்தா கூட அதெல்லாம் தாண்டி வந்து என்னுடைய எண்ணம் எவ்வளவு பெருசு, சாதாரண மனிதர்களுடைய எண்ணங்களை விட என்னுடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்த எண்ணங்களா இருக்குங்கிறத வார்த்தைகளால சொல்லாம செயல்ல செஞ்சு காமிச்சாரு. அவ்வளோ பெரிய தன்னுடைய முதல் சேலரியில ஆரம்பிச்சு கடைசி இப்ப வரைக்கும் அவர் வாங்கிட்டு இருக்க வரைக்கும் அத்தனையுமே வந்து சமுதாயத்துக்கு கொடுத்தது. தன்னுடைய தேவைக்காக நைட்டு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணி அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது, பிறருடைய நிழல்ல வந்து சார்ந்து நிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹை பிரின்சிபல்ஸோட வாழ்றவர் வந்து அதுவும் எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. பெருமையா மட்டும் இல்ல, நம்மளும் அது மாதிரி வாழ்ந்து காமிக்கணும்னு ஒரு இன்ஸ்பைரிங்காவும் இருக்குது. வெரி நைஸ் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து அமெரிக்கா அந்த அவார்ட், மேன் ஆஃப் த மில்லேனியம் அவார்ட் கொடுத்தது வந்து பெரிய விஷயம். அந்த தொகையவும் அவர் பரிசா கொடுத்தது வந்து இன்னும் அதை விட பெரிய விஷயம். உன்னை விட நான் இன்னும் எவ்வளவு பெரியவன் அவருடைய மனசை வந்து காமிச்சிட்டே இருக்காரு. அப்துல் கலாம் சார் எடுத்த அந்த துணிவான முடிவு வந்து, அதுவும் நைட்டு வந்து ஒரு சயின்டிஸ்ட் குரூப் வந்து நைட்டு அந்த பொக்ரான் இதுல வந்து அந்த டெஸ்ட்டை இது பண்ணி இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தை இந்த உலகத்துக்கே எடுத்து காமிச்சது. இதெல்லாம் வந்து அவங்களோட டிட்டர்மினேஷன், அவங்களோட ட்ரீம்ஸ் எவ்வளவு உயர்ந்தமா இருக்குது அப்படின்னு காமிக்குது. அப்புறம் அந்த ஆண்ட் அண்ட் எலிஃபண்ட் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நம்மளுடைய எப்படிலாம் யோசிக்கிறோம்ல, நமக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ஆனா நம்ம வந்து யோசிக்கிறது அந்த மாதிரி யோசிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கதையும். அதுக்கப்புறம் அந்த ஓஷன் வந்து கிறிஸ்டல் ஃபார்ம்ல வாட்டர் எப்படி இருக்குது பூமிக்கு அடியில அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல சயின்டிபிக் ஃபேக்ட் ஷேர் பண்ணீங்க சார். அப்புறம் சேகுவாராவோட போராட்டங்கள், ஒரு தன்னுடைய நாடாக இல்லாம ஒரு இன்னொரு நாட்டுடைய விடுதலைக்காகவும் பாடுபட்டது, டாக்டரா பிறந்து ஒரு புரட்சியாளரா மாறினது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அந்த நிக், அவங்க அந்த சாரோடைய இது வந்து சான்ஸே இல்ல, பார்ன் வித்தவுட் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். ஆனா நம்ம எல்லாமே இருந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எனக்கு அது அதிர்ஷ்டம் இல்ல அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் அந்த எதுவுமே இல்லாம 6 புக்கை எழுதி தானும் மோட்டிவேட்டடா வாழ்ந்து மத்தவங்களையும் மோட்டிவேட்டடா வாழ வைக்கிறாரு. எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை வாழலாம் அப்படிங்கிறது. லாஸ்டா அந்த ஜிப் சொன்னது, டாக் லெஸ் ஃபோக்கஸ் மோர் எக்ஸிக்யூட் மோர். அந்த மாதிரி வந்து ஒரு சான்ஸே இல்ல, ஒரே இதுல அந்த பிக்சர்ல அந்த தாட்டை நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. அப்புறம் லாஸ்டா லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நாகவல்லி மேமோட சாங் சூப்பரா இருந்துச்சு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சூப்பர். இது மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிற உலகத்துல வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த ஏமாற்றங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் மெசேஜோட இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் ஆல்சோ. தேங்க்யூ சார். சூப்பர் முத்துலட்சுமி மேடம், அருமையா அப்படியே ஃபுல்லாவே தொகுத்து வழங்குற மாதிரி எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. நன்றி. ஜெகநாத் சார், உங்க ஃபீட்பேக். நன்றி ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். மில்டன் சாரோட பிரதர் கேப்ரியலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருணகிரி சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அருமையானது. எஸ்பெஷலி பாலம் கல்யாண சுந்தரம் அவரை வந்து ஒரு 15-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி என்னோட பூர்வீக கிராமத்துக்கு எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினது அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போன்னா எந்த அளவுக்கு அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆயிடுது. அந்த அந்த சமயத்துல அவருக்கு அந்த 30 கோடின்றது 20 வருஷத்துக்கு முன்னாடின்றது எவ்வளவு பெரிய அது ஒரு வெல்த். எதையுமே
நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இப்போ யோசிக்கும் பொழுது அவரு அந்த காலத்திலேயே அந்த மாதிரியான ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கறது, மற்றவர்களுக்காக கொடுக்கறது, திரும்பவும் தான் தனக்காக வந்து இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி அவரை ஏமாளின்னு சொல்ல முடியுமா யாராவது? யாராலையும் முடியாது. அப்படி அவரை பத்தின வாழ்க்கையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மனுஷர்கள் திருந்தாம இருக்கிறத நினைக்கும் பொழுதுதான் அதுதான் எனக்கு இன்னும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. பட் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நற்புலரியில நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் எதையாவது புது விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது உலகத்துல இருந்தாலும் நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த பரிச்சயமாகாத விஷயங்களை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக இந்த நற்புலரிக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், அருமையா ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தாமோதரன் ஐயா. நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம். நற்புலரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை அல்ல, பல கருத்துக்களை அலசி ஆராய்ந்து நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த ஏமாளிகள் தான். ஏனென்றால் அவர்கள் கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரியாது என்று அவர்கள் கூறும்போது நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் நமக்குள் எழுகின்றது. அதை போல இன்று அருணகிரி ஐயா அவர்கள் சிறந்த கருத்துக்களை, அதாவது அரசியல் சாராத அறிஞர்கள் அறிஞர்கள் செய்த பல கருத்துக்களை, பல செயல்களை இன்று நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். அவருடைய செயல் நற்புலரிக்கு மிக மிக அவசியம். இரண்டாவது பாலன்ஸ் நாம் வாழ்க்கையில் ஒரு முறைதான் ஏமாறுவோம். அடிக்கடி ஏமாந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நிலைக்காது, மற்றவர்களையும் நாம் திருப்திப்படுத்த முடியாது. கண்ணை நம்பாதே. நாம் கண்ணில் காணும் காட்சிகளை அனைத்தையும் நாம் பார்க்கலாம், ஆனால் அது உண்மை என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. அதே போல பாலன் கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வாழ்க்கையையே நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் என்றால், இப்போது இருக்கிற அரசியல்வாதிகள் அவரை போல இருக்கும் உண்மையான நாட்டுப்பற்று உள்ளவர்களும் மனித நேயம் உள்ளவர்களையும் அழைத்து பாராட்டினால் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு இவர்கள் அரசியல்வாதிகள் செய்தால் நமக்கு நன்றாக இருக்கும், அவர்களுக்கும் பெருமையாக இருக்கும். ஒவ்வொருவரும் அதை போல செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் வரும். அரசியல்வாதிகள் இவர்களை அழைத்து பாராட்டி கொடுக்கும் பொருளை கூட கல்யாண சுந்தரம் அவர்கள் திருப்பி நமக்குத்தான் தரப்போகின்றார். 30 கோடி என்பது அந்த காலத்திலேயே இப்போது 3000 கோடி போல இருக்கும். அந்த அளவுக்கு அவர் செய்கின்றார் என்றால் ஏன் அரசாங்கம் அவரை அழைத்து பெருமைப்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது. இதை நான் பதிவு செய்து வரும் அரசாங்கம் இவரை அழைத்து மரியாதை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். பட் சில அமைப்புகள் அவரை அழைச்சி நிறைய மரியாதை பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அரசு சார்பும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு ஞாபகம். லட்சுமிநாராயணன் சாருக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணலாம் அவருடைய ஃபீட்பேக் போது. லட்சுமிநாராயணன் சார், உங்க ஃபீட்பேக். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. பேசியவர்கள் உங்களுடைய ஹேண்டை டவுன் பண்ணீங்க. ஏன்னா யார் பேசுனா யார் பேசலன்னே தெரியல, கன்ஃபியூஸ்டா இருக்கு. பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பேசி முடித்தவர்கள் தங்களுடைய ஹேண்டை டவுன்லோட் பண்ணீங்க. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம் அறிவை பெற வேண்டும் என்பதற்காக பல திக்குகளை நோக்கி செல்ல வேண்டாம். ஒரே இடத்தில் இருந்தால் போதும். நற்புலரியில் பல அரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் இங்கே நமக்கு அதிகாலை பொழுதிலே வந்து சேர்ந்து விடும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி.
நண்பர் அருணகிரி அவர்கள் ஒரு எரிமலைக்கு சமமானவர். எரிமலை எப்படி ஒரு குமுறலுடன் உள்ளே பூமிக்குள் சுழன்று கொண்டிருந்து எப்போதாவது அவ்வப்போது வெடித்து சிதறும். சில எரிமலைகள் அடிக்கடி வெளியே வெடித்து சிதறும். அது போன்ற பல அரிய கருத்துக்களை தன் உன் மனதிற்குள் வைத்து பொங்கிக் கொண்டு பிரவாகமாக அவ்வப்போது வெளிப்படுத்துவார். இன்று கூட அவருடைய அரிய கருத்துக்கள் எல்லாம் பலவும் பொங்கி பிரவாகம் எடுத்து வெளியே வந்திருக்கிறது என்று சொல்லலாம். தலைப்புக்கு ஏற்றவாறு பல விஷயங்களை இங்கு வெளிக்கொண்டு வந்தார். குறிப்பாக இப்போதுமே பாடலை ஒலிக்க செய்வோம். இந்த முறை வித்தியாசமாக நாகவல்லி மேடத்தை வைத்து பாடவே வைத்திருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய புதுமையான முயற்சி சிறப்பு கூட்டுகிறது. அவருக்கு சிறப்பாக ஒத்துழைத்த அம்மையாருக்கும் எனது பாராட்டுகள். வாழ்க்கையில் நான் பல அரிய மனிதர்களை தேடி தேடி போய் சந்தித்திருக்கின்றேன். அவருடன் கைக்குலுக்கி அளவில் இருக்கின்றேன். அந்த வகையில் நான் என் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒரு நபராக நான் கருதுவது யார் என்று சொன்னால் கோமதி மேடம் அவர்களின் மகன் அவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிருந்தால் அவரை பற்றி அவருடைய நல்ல குணாதிசயத்தை பற்றி தெரியாமல் போயிருக்கலாம். இங்கு அன்பு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை பற்றி தெரிவித்தார்கள். அன்பு பாலம் என்பது அவர் மாத இதழை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த அமைப்பின் சார்பாக பல கட்டுரைகளுடன் வந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை அது. அவரை போன்ற மனிதர்களுக்கு இணையாக மற்றொரு அமைதியான ஒரு மனிதராக ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கோமதி மேடம் பையன் சொல்லலாம். செலவுக்கு அவரை மாதம் பார்த்து விட்டு கொடுத்து விட்டு வந்த பணத்தை தனக்கு சுயநலமாக வெளியே சென்று பிடித்ததை வாங்கி சாப்பிடாமல் அதை வைத்து 2-3 பேருக்கு ஹாஸ்டலுக்கான ஃபீஸை கட்டி அவர்களை உதவி செய்து வந்திருக்கார் என்று சொன்னால் அவருக்கு இருக்கிற அந்த சிறு வயதில் இருந்த பறந்துபட்ட மனது நம்மை அதிசயிக்க வைக்கிறது அனைவரை. நான் அதை பற்றி இங்கே பேசியாக வேண்டும். நல்லது ஒரு மனம் படைத்த அந்த சகோதரர் தம்பி இப்போ வெளிநாட்டில் இருப்பதாக சொன்னார்கள். அவரை எப்போதாவது கண்டிப்பாக சந்தித்தே தீர வேண்டும். அவர் எப்போது இந்தியா வருவார் என்று சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அவரை வந்து சந்தித்து அளவலாகின்றேன். மனிதர்கள் இப்படியான அரிய மனிதர்கள் நம்மிடம் வாழும்போதுதான் உண்மையாக நாம் எப்போது கோமாளியானாலும் சரி, எத்தனை முறை ஏமாளியானாலும் சரி, நம் ஊர் அரிய மனிதர்கள் நம் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கையே நம்மை இன்னும் சிறப்பாக வாழ தூண்டுகிறது என்று நான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அது குறிப்பாக படித்தவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். மிக எளிதாக ஏமாந்து விடுகிறார்கள் பல சம்பவங்களில், பல செயல்களில். அந்த நேரத்தில் பிறரால் எள்ளி நகையாடப்படும் போது கோமாளியாக நாம் சித்தரிக்கப்படுகின்றோம். இது இரண்டுமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் இன்று யார் கோமாளி, யார் ஏமாளி என்று ஒவ்வொரு இடத்திலையும் பல உதாரணங்களுடன் காட்டிய போதும் அந்த நீக்கின்ற அந்த தன்னம்பிக்கை மனிதரை பற்றி காட்டிய போது மிகவும் உள்ளம் நிகழ்ந்துதான் போகிறது. இப்படிப்பட்ட அரிய மனிதர்களை எல்லாம் இங்கே அடுக்கடுக்காக எடுத்து காட்டிய இந்த தளத்திற்கும் இந்த இன்றைய பேச்சாளர் நண்பர் அருணகிரி அவர்களுக்கும் இந்த தளத்தில் இப்பொழுது வரை பயணித்துக் கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இன்று திருவாளர் மில்டன் அவருடைய சகோதரர் திருவாளர் கேப்ரியல் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள். நன்றி லட்சுமணன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அருமை. தாமோதரன் மில்டன் ஐயாவுடைய சகோதரர் பிறந்த நாளில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடையே. மேலும் மேலும் பல வளர்ச்சிகள் பெற்று சிறப்பாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆக்சுவலி கோமதி மேடத்தோட சன்னை பற்றி சொன்ன விஷயம் நினைவு இருந்த ஒரு அருமையான ஒரு இதாக இருக்குது. வாய்ப்பு இருந்ததுன்னா கோமதி மேடம் அவரையும் நம்ம தளத்தில் ஒரு தடவை இணைய சொல்லுங்கள். நம்ம ஒரு வாழ்த்துக்கள் நேரடியாகவும் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி. லோகநாதன் ஐயா உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய நட்புறவு காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் நம்ம ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தது வந்து நம்ம மில்டன் சாருடைய பிரதர் கேப்ரில் பிறந்த நாளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து நாகவல்லி மேடம் இன்னைக்கு புரட்சி பாடல்கள் ரொம்ப அழகாக பாடினாங்க. ஏன்னா எனக்கு பாட்டுன்னா ரொம்ப விருப்பம், அதுவும் எம்ஜிஆர் பாட்டுன்னா ரொம்ப விருப்பம். அது மற்றவங்க பாடி கேட்கும்போது ரொம்ப உள்ளம் பூரிப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மேடத்துக்கு நன்றி ஐயா. அடுத்து சார் வந்து ஒரு
இது நடமாடும் பல்கலைக்கழகம் நெருங்கின்னு சொல்லுவாங்க. அடுத்து அறிஞர் அண்ணாவை சொல்லுவாங்க. அவங்கலாம் லைப்ரரியிலே இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் லைப்ரரி தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்காங்க. அதை நினைவு வைத்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது பெரிய இதாக இருக்குது. தொண்டை மண்டலம்னு சொல்லும்போதே ஒரு பூரிப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயாவுக்கு என்னுடைய நன்றி. எல்லாருமே ஃபீட்பேக் தான் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இதில் நம்ம சொல்கிறாங்க கருத்துக்களை ஃபீட்பேக் எல்லாருமே ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. ஒரு சந்திரபாபுனுடைய பாடல் ஒன்று. எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் நின்றாய். வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன். நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி நன்றி. ஒரு நன்றி ஐயா. சிறு மாற்றம் சார், லோகநாதன் சார். இது வந்து சந்திரபாபு பாடல்ல, இது வந்து கல்யாண்குமார் பாடுவாரு. அதனால அப்படிங்களா? தவறான ஒரு தகவல். நல்ல பாடல் தான், அதை மாற்றி சொல்லிட்டீங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஏன்னா சந்திரபாபு வந்து ஏமாந்து இருக்காரு இந்த மாதிரி விஷயத்துல. அவர் தான் பாடி இருப்பாருன்றது எனக்கு நீங்களா ரொம்ப நன்றி நினைச்சீங்கன்னா அது ஐயா. சரி கிடையாது. தவறான இது, சரியான ஆஹா. இதுதான். ஓகேங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றி. தேங்க்யூ. ஓகே. சொன்னதுக்கு நன்றி ஐயா. அருமையான நன்றி நன்றி. பாடல். ஆக்சுவலி எங்க இருந்தாலும் வாழ்கான்னு அவரும் தன்னோட மனைவியை அனுப்பி வைத்ததா சொல்லுவார்கள். அந்த வகையில எஸ் சொல்லியிருக்கிறாங்க. அததான் சொல்றாரு அவர் சார். ஆமா, அதுதான் சொல்றாரு. ஆனா வந்து இது உடனே வந்து லட்சுமிநாராயண் சார் இதுல ஆஜராகி இதை சரி பண்ணுவார்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி கரெக்டா வெளில வந்தாங்க. நன்றி. திருப்பதி வீரசேகரன் சார், உங்க ஃபீட்பேக். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி நல் வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்று பிறந்த நாள் காணுகின்ற நமது அன்பு சகோதரர், அவருடைய சகோதரர், நமக்கு சகோதரர் அவர்கள் இறையருள் நிறைந்து எல்லா வளமும் பெற்று வாழ இறைவனை இறைஞ்சி, அடுத்தது இன்றைய பொலிவாளரை பற்றி என்ன கூறுவது? என்சைக்ளோபீடியா என்று நம்ம சொல்றோம். அந்த எண்ணை மட்டும் எடுத்துட்டு இனிமே எம்சைக்ளோபீடியான்னு சொல்லலாமான்னு நினைக்கிறேன். அது கிராமட்டிக்கல் எரரா இருக்குமா இருக்காதாங்கிறதெல்லாம் இனிமேதான் அவர் சொல்லணும் ஐயா. எங்களுடைய சைக்ளோபீடியா. இதுவரைக்கும் என்சைக்ளோபீடியான்னு இருந்தோம். இனிமே எம்சைக்ளோபீடியான்னு சொல்லிடலாமான்னு அவ்வளவையும் கொடுத்துருக்காரு. நாகவல்லி அம்மா சகோதரி அவர்களை பற்றி சொல்றதுன்னா, எத்தனை பாடல் தான் இப்படி பாடுவீர் சகோதரி, எந்த பாடலை கொடுத்தாலும் அப்படியே பாடும், எத்தனை பாடல் தான் இப்படி பாடுவீர் சகோதரி அப்படின்னு அவங்கள பாடல்லே சொல்லலாம் போல இருக்கு. அடுத்தது சகோதரி கோமதி அவர்கள் தன்னுடைய திருமகனார் செய்கிற அந்த செயலுக்கு நம்மெல்லாம் காலரை தூக்கி வச்சுட்டு நம்மெல்லாம் கூட பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சி அடையலாம். என்னென்னமோ அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்தது இந்த பாடல்ல ஒன்னே ஒண்ணுதான், அதை சொல்லி முடிய விடுகிறேன். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யினாங்க. அந்த கடைசி வரியை தான் நான் பிடிச்சிட்டு கேட்க நினைக்கிறேன். தீர விசாரிப்பதுன்னா என்ன? யாரையாவது கொண்டாந்து வச்சு நிறுத்திட்டு வாட் ஹேப்பன் அப்படின்னு என்கொயரி பண்றது இல்லை, ரெக்வஸ்ட் இல்லை. ஐயா இவ்வளவு செய்தி சொல்றீங்களேயா, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கயா அப்படிங்கிறதுல ஆய்வு செய்வது. தீர விசாரிப்பதுங்கிறதுல என்கொயரின்னு இல்லாம அதுல நம்ம மாட்டிக்கிறோம். அப்படி என்கொயரியால தான் இல்லைங்கிற மாதிரி அனலைஸ் பண்றது, ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம அறிவை வளர்த்துக்கிறது, அதுல நல்ல தீர்வை காண முடியுங்கிறத சொல்லிக்கிட்டு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயாட்ட ஒன்னே ஒண்ணுதான், அருணகிரி ஐயா, ஏயா இந்த தேதியை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க அடுத்த நாள் என்ன மாட்ட விடுறதுக்குன்னே இந்த தேதியை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்களா? நான் நாளைக்கு என்ன ஐயா பேசுறது? இப்படி பண்றீங்களேயா நீங்க?
இப்படி பண்றீங்களே ஐயா நீங்கன்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. எதையாவது உளறி கொட்டுவோம். நம்ம கோமாளியாவோ இல்ல ஏமாளியாவோ தான் இருக்க போறோம் எப்படியும். அதனால நாளைக்கு நான் என்னது உளறி கொட்டுவது இல்ல. எதையோ பிதற்றுவதை கேட்க அன்போடு எல்லோரையும் வருக வருக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் ஐயா. நான் இந்த தளத்துக்கு வரும்போது 2024ன்னு நினைக்கிறேன். ஒரு தலைப்புல 30 நாள் எப்படிங்க பேச முடியும்? அப்படி என்னங்க அதுல கண்டென்ட் இருக்கும்? அப்படின்லாம் நம்ம யோசிச்சு வருவோம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதுக்கு விடை வந்து நம்ம நற்பலை தளம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாளை அருமையான ஒரு உங்களுடைய பொழிவை எதிர்பார்க்கிறோம். நன்றி. திருப்பதி சுந்தரி மேடம். நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். அருணகிரி சார், இன்னைக்கு எல்லாம் அருமையா பேசுனீங்க. இந்த உலகத்துல என்னென்ன நடக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிறத புரிய வச்சீங்க. இன்னைக்கு பிறந்த நாள் காணும் ஐயா அவர்கள் குடும்பம் வாழ்வாங்கு வாழ்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. கை இல்லாம கூட வாழறதுக்கு ஒரு படம் காமிச்சிங்க, நல்லா இருந்தது. அதுவும் வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். ரொம்ப அருமை சார். பாடலோடு நீங்களும் ஆரம்பிச்சிங்க, ரொம்ப அருமை. சகோதரி பாடல் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது ஐயா. நன்றிகள் அனைவருக்கும். நன்றி மேடம். சகோதரி மாதிரி நீங்களும் நல்லா அருமையா பாடுறீங்க. நீங்களும் அடுத்த நிகழ்வுல ஒரு பாட்டு பாடுங்க என்று சொல்லி கபிலுடைய சகோதரர் மில்டன் சார். வணக்கம் சார். வணக்கம் ரமேஷ் சார். அருணகிரி சார், அவர்கள் வழக்கம் போல உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்னைக்கு லட்சுமணன் சார் வந்து அருணகிரி சாருக்கு வந்து கொடுத்த ஒரு டெஃபினிஷன் முக்கியமானது. எரிமலை அப்படிதான் இருக்காரு அவரு. அந்த எரியின்ற அந்த எனர்ஜியான என்ன சொல்றது, அந்த திருவண்ணாமலைக்கும் ஐயாவோட போற வாய்ப்பு கிடைச்சது. அதே நேரத்துல அந்த பாலசுந்தரம் ஐயா தான் தலைமையேற்று நடத்தினார் அந்த செல்வ சுந்தர் நிகழ்ச்சி. அதுல அடியனும் பங்கேற்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுக்காக நினைத்து அந்த எண்ணங்களை நினைத்து மகிழ்கிறேன். சார் சொன்னது போல, நண்பர்களாக சொன்னது போல, பாலம் சுந்தரம் கல்யாண சுந்தரம் பொறுத்த வரைக்கும் அங்கேயே எங்களோடு இருந்தவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் விடை பெறும்போது சொல்றது, பாலம் கல்யாண சுந்தரம் இந்த பாவம் கல்யாண சுந்தரம் மாதிரி, அதாவது ஒரு ஏமாளி தான் உலகம் சொல்லும், அப்படிதான் இருக்கு. ஆனா பட் அவருடைய வாழ்க்கை வந்து இப்படிதான் கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோட இருக்காருன்றதுதான் அவருடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, செக்குவர வாழ்க்கையாகட்டும், நிக்கவாகட்டும், நம்முடைய தம்பி அதாவது கோமதியினுடைய திருமகனுடைய வாழ்க்கையாகட்டும், அவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு நட்புல இது மாதிரி தெரிஞ்சுக்கிற விஷயமும் இவங்க எல்லாருக்கும் நம்ம அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை அது. அந்த வார்த்தை தான் சொல்ல தோடுது. அறிஞர் அண்ணா வந்து சிவாஜி கணேசனை பார்த்து, சிவாஜி கணேசன் வந்து திமுகவை விட்டு பிரிந்த ஒரு சூழல், காமராஜருடைய இணைந்த சூழல். அப்போ அந்த தகவல் வரும்போது அண்ணா மீட்டிங் பேசுறாரு அன்ற மாலை. அப்போ அவர் சொன்னது, தம்பி சிவாஜின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, எங்கிருந்தும் வாழ்க சிவாஜி கணேசா, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிறார். ஸோ அதைத்தான், அதாவது வந்து அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள்ன்றத அந்த நம்ம கண்ணதாசன் ஐயா வந்து அந்த பாட்டில் போட்டார்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஸோ இங்கே இந்த நம்ம கோயபுரியில் வாய்த்ததற்காக நன்றி. அவன் வந்து என்ன சொல்றோம், பேர் தேவதூதர் கொண்ட பேர் கொண்டவர். அவன் வந்து என்னுடைய மாணவர்கள் அவன் பையன். ஸோ இன்னும் இந்த செல்வ சிந்தனை போல பல சிந்தனைகள் இந்த இடத்துல வர்றதும், இந்த நம்ம நாகவலி மடத்துடைய பாடல்கள் சொல்றதும் ஒரு விஷயம் தான் எனக்கு புரியுது. என்னன்னா, ஜஸ்ட் கன்க்ளூடிங் வித் ஒன் சென்டென்ஸ். அதாவது வந்து நம்ம உலகம் நம்மளை ஏமாளி சொல்லலாம், வந்து கோமாளின்னு சொல்லலாம், எப்படி இருந்தாலும். ஆனா வந்து நம்ம போராளியாவே இருக்கணும், சேர்க்க மாதிரி அப்படின்ற ஒரு உறுதி கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்றதுதான் இது. அந்த அடிப்படையில எங்களுடைய அண்ணன் வீரசேகருடைய பேச்சை நாளைக்கு கேட்க ஆவலோடு இருக்கிறோம். அவர் வந்து ஒரு தன்னடக்கத்தோட அது மாதிரி சொன்னாலும், அவர் வந்து டோஸ்ட் மாஸ்டர்ல சவுதியில பேசி இருக்கிறவர். தொடர்ந்து ஒரு ஸ்டார் பேச்சாளரா அவரை பலமுறை பார்த்திருக்கேன். அவர் வந்து பேச்சாற்றல் வந்து நிறைய இருக்கு. என்ன வந்து கொஞ்சம் அடக்கம் அதிகமோ அப்படின்னு தோணுது. ஆனா அதெல்லாம் வேணாம்னா, தைரியமா பேசுங்க, நல்லா பேசுங்க, நாங்கெல்லாம் உங்களோட இருக்கிறோம் என்று கூறி, அவரையும் நாளைக்கு இப்போதே அவர் பேச்சு கேட்க துண்டு போட்டு விட்டேன் என்று கூறி, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மில்டன் சார். உங்களெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு உங்க அக்கா இல்லை இன்னைக்கு தளத்துல.
அதனால தப்பிச்சிங்க. மஞ்சுளா மேடம் உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. Yes, sir. Most respected to all. Happy morning. I'm very happy. Sir, Mr. Arnagari சாருடைய presentation, it was wonderful. எல்லாரும் சொல்லிட்டாங்க இல்லையா, செம்மையா இருந்தது சார். ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் புதுசா இல்லை. உங்களை அப்சர்வ் பண்றோம் எவ்ரிடே. நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதும் அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதும் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் ஆல்சோ நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. such a great information, ஒரு தாட் ப்ரோக்கிங்காக இருக்குது. தேங்க்யூ சார். ஆனால் ஆல்டுகெதர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்னைக்கும் சொல்கிற மாதிரி தான், ஏமாளிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டே கிடையாது. அது ஒரு பாசிட்டிவ் வேர்டு தான். எவ்வளோ தூரம் அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, மேடத்தோட சன் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அதை கேட்டு சந்தோஷப்படுறோம். நம்ம ஒரு கிரீட்டிங்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறோம். ஸோ அப்போ விட்டு கொடுத்து போகிறதுல தானே வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ ஏமாளியா இல்லைன்னா ஒரு ரிஜிடாக இருந்தால் என்ன லைஃபு, நான் மட்டுமே வச்சுப்பேன், நான் மட்டும் தான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னான். அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதும், தம்பி தங்கைக்கு விட்டு கொடுக்கறதும், கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கறதும், இல்லாதவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதும். சாருடைய ப்ரெசன்டேஷன்லேயே சொன்னார்ல, ஒருத்தர் சம்பாரித்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நைட்டு ஹோட்டல் கடையில் வேலை பார்த்து அந்த அமௌண்ட்டை மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. கவர்மெண்ட்டும் அவருக்கு வந்து இது பண்ணுச்சு, அவார்டு கொடுத்ததுன்னு சொன்னாங்கல்ல. அது எல்லாருமே பிறருக்கு தானே கொடுக்குறோம். அப்போ அதுதான் வந்து அதை நான் இல்லை நானே வச்சு சாப்பிட்ணுன்னா எவ்வளோ சாப்பிட முடியும்? நெவர் டூ தட். அதனால இதுதான் லைஃப். அப்போ ஏமாளிங்கிற ஒரு வார்த்தை நெகட்டிவே கிடையாது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் சந்தோஷம், அதுதான் அதில் தான் ஹாப்பினஸ் இருக்குது, அதுதான் ஷேரிங். ஸோ அதனால அந்த வார்த்தையை நம்ம இனிமேல் வந்து ஏமாளியாக இருக்கிறதுன்றது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறது தான் லைஃப்பும் கூட. எனக்கு தெரிஞ்சே ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் காலேஜில் ரெண்டு பேர், நான் அதை சொல்லக்கூடாது, ஆனாலும் இந்த நேரத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், ரகசியமாக கூட இருக்கட்டும். அது அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு பிரதர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களாம் 4 பொண்ணு. இப்போ எனக்கு 4 அண்ணனுங்க, நான் ஒரே தங்கச்சி. ஆனால் நான் என் அண்ணனுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதை நான் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அது யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை. அதை நம்ம எந்த ஒரு தருணத்துலையும் சொல்லிடவும் கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் அது என் மனசுல ரகசியம் நிக்கல போல. நீங்க வந்து நான் இப்போ இது வரைக்கும் சம்பாரிச்சது எல்லாமே என்னுடைய அண்ணன் தான். அவர் தான் என்னுடைய மிகப்பெரிய வழிகாட்டி. அவருக்கு தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் அவர் சம்பாதிக்கவே இல்லை. அவருடைய 2 பிள்ளைங்களையும் நான் தான் படிக்க வைக்கிறேன். அப்போ எனக்கு வந்து அவர் நல்லா படிச்சாரு, டிகிரி படிச்சாரு. எங்க கிராமத்துலேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர். பட் அவர் யாருக்கிட்டையும் போய் வேலை பார்க்கறதுக்கு விருப்பப்படலை. எங்ககிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் ஆனால் அழிச்சிட்டாங்க எல்லாருமே. இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் போகிறதா எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா ஃபேமிலிலாம். அப்போ அப்படி இருந்தும் கூட அவர் யாருக்கிட்டையும் இன்ன வரைக்குமே ஒரு அட்ஜஸ்டபிளாக வேலை பார்க்கவே தெரியல. எங்கள் அண்ணனுக்கும் தெரியல, என்னுடைய அண்ணன் பையனுக்கும் தெரியல. அவருக்கு இல்லாத ஒரு குணம் அவன் பையனுக்கும் வரல. ஏதோ அந்த பொண்ணை படிக்க வச்சு இப்போ அது இன்ஜினியரிங் முடிக்க போகுது. ஏதோ அதில் தான் லைஃப் லீட் ஆக போகுது நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம செஞ்ச ஒரு உதவி அந்த ஒரு பொண்ணாவது வந்து உருவாக்கட்டும்னு. கொடுக்காம இருந்தாங்கல்ல பிரதர்ஸுக்கெல்லாம், அவங்களாம் இன்னைக்கு இழந்துட்டாங்க. சடனாக இழந்துட்டாங்க. 2 பிரதர்ஸ் வந்து ஒரு பிரதர் தான் இருந்தாங்க அந்த 4 அக்காங்களுக்கும். அவங்கெல்லாம் இழந்துட்டாங்க. இது என்னுடைய டிஃபைன். ஆனா இது உண்மையா என்னன்னு தெரியல. ஏன்னா தம்பி கஷ்டப்படுற நேரத்துல, அண்ணன் கஷ்டப்படுற நேரத்துல நம்ம வாங்குற சம்பளத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. அவங்க எல்லாம் வந்து ஏன் இப்படி ஒருத்தவங்க அவ்வளவு தூரம் அட்ஜஸ்டபிளா பேசிக்கல போல. பேசியிருந்து நான் இருக்கிற உங்க கூட சப்போர்ட். இப்ப சொன்னீங்கல்ல, ஐயா நாளைக்கு வந்து நான் பெணாத்த போறேன் எதுவும் சொன்னாரு. இப்ப நாங்க இருக்கிறோம் அந்த ஐயா சூப்பரா பிளான் பண்ணிட்டு போறாரு. ஆனா சப்போர்ட்டிங் வேர்டு தான் வாழ்க்கையில நம்மள நிதர்சனமா நிக்க வைக்க போகுது. ஸோ அது மாதிரி லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு விட்டு கொடுக்கறது. இன்னைக்கு மில்டன் சாருடைய பிரதர் வந்து நம்ம கண்ணால பார்க்கல, ஆனா ஐயாவுடைய நல்ல மனசு. இன்னைக்கு எத்தனை பிரதர்ஸ் வந்து ஒற்றுமையா இருக்காங்க. ஹீலர் சாரு அண்ட் லட்சுமி நாராயணன் சார்லாம் இந்த தளத்துல இருக்கும்போது அதெல்லாம் நான் ரொம்ப மிகப்பெரிய நம்ம புஸ்தகத்துல எழுதவே இல்லை. இதெல்லாம் இருக்கு. அப்ப இப்படி பாக்குறோம். ஏன்னா நம்ம பாக்குற இடங்கள்ல ஒரே ஃபைட்டா தான் இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் வந்து அதுல கூட ஒரு ஈகோ பார்ப்பாங்க. நீ இருக்கிற இடத்துல நான் என்னத்த இருக்கணும் அப்படின்றது. ஆனா சேர்ந்து வராங்கன்னும் போது அது ஒரு இணைந்த கைகள் தான். அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப ஐயாவுடைய பிரதர்ஸ், மில்டன் சாருடைய பிரதர்ஸ் ஆல்சோ பர்த்டே நம்ம எல்லாம் விஷ் பண்றோம். ஸோ அவர் யாரும் எங்கே இருக்காரு, ஆனா நாம இவரை வந்து கிரீட்டிங்ஸ் பண்றோம். ஸோ இதுதான் லைஃப். இதுல ஒரு ஏமாளித்தனம் இருக்கிறது தப்பே கிடையாது. இப்படிதான் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இருந்துட்டா நம்ம எல்லாரும் ஒரு நாள் இருந்து எல்லாரையும் அனுசரிச்சுட்டு நம்மளும் நல்லா ஹாப்பியா போய் சேருவோம். நம்ம போனாலும் நம்மளுடைய வரலாறு நம்மள பேசும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். அப்ப ஏமாளித்தனமா அவங்க சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம அவங்கவுங்களுக்கு வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கிறது தப்பே இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்ல புரியுற மாதிரி நான் நினைச்சுக்கிறேங்க ஐயா.
எனிவே தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஸோ சச் a great opportunity this, and thanks so once again for Mr. Arnagiri sir, and also thanks to each and everyone. Thank you sir, thank you so much. தேங்க்யூ மஞ்சுளா மேடம். ஏமாளித்தனம் வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லை அப்படின்னு அழகாக சொன்னீங்க. படித்ததை எல்லாம் பயன்படுத்தாதவன் முதல் தர கோமாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடல் அருமையான பாடல் இருக்கு. உலகம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது, உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் தான் காதல் பிறந்ததுன்ற மாதிரி படத்தில் பார்த்தோம்னாக்க, அழுகிற கூட்டம் வாடுற இடத்துல சிரிப்பவன் கோமாளி, அறிவாற்ற கூட்டம் இருக்கிற இடத்துல அறிஞனும் கோமாளி அப்படிம்பாங்க. கோமாளி ஏமாளி என்பது நமக்குள்ள பேசிக்காகவே நம்மள்கிட்டயே இருக்கிற ஒரு குணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நாகவல்லி மேடம், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி இனிய காலை வணக்கம். சார் எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன், சூப்பராக இருந்தது. உங்களுடைய கருத்துக்கள் எப்போவுமே புதுமையாக இருக்கும். நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தான் நான் இந்த தளத்துக்கு உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கணுன்னே வருவேன் ஒவ்வொரு டைமும். ஏன்னா அவ்வளோ நீங்கள் தொகுத்து வழங்குற விதமும், நீங்கள் எடுத்து சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் செம எக்ஸலண்ட் சார், சூப்பராக இருந்தது. நிறைய கருத்துக்கள், நான் அதையே திருப்பி நேரத்தை வீணாக்க விரும்பல. அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே. அப்புறம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி குடுத்ததுக்கு ரொம்ப, 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 ரொம்ப நன்றி. ஏன்னா, என் குரல் நெறைய இடங்கள்ல தெரியாமலே மறைஞ்சிருந்தது. இப்பதான் நான் அத கொண்டு வரேன். அதுக்கு நீங்க எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை வாழ்த்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மில்டன் ஐயாவோட பிரதருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆம் கோமதி மேமோட சன் வளமாற வாழ வாழ்த்துகிறேன். மஞ்சுளா மேம் சொன்னது போல, வாழ்க்கைய நம்ம நிதர்சனமா எடுத்துக்கிட்டு, விட்டு குடுத்து, நம்ம எதார்த்தமா வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா, நமக்கு மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாம, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மனப்பான்மை இருந்தாலே போதும். வாழலாங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க் யூ மேம். தேங்க் யூ சார். சூப்பர். தேங்க் யூ, தேங்க் யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். உங்களோட திறமைங்கிறது குடத்துக்குள்ளே இருந்த விளக்கு, அதை நான் எட்டி பார்த்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். திறமை உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான். இன்னைக்கு பல பேர் அந்த வெளிச்சத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு எடுக்கலாம். நன்றி. வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹீலர் சார், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. கொடிசர காலை வணக்கம். பார்த்த முன்னேற்றம் வாழ்த்துக்கள். தொண்டை கட்டியிருக்கு, பேச வேண்டாம்னு நினைச்சோம். இருந்தாலும் எவ்வளவு பேர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க, நம்ம பேசுறது கூடவா கஷ்டம். அதாவது ஒரு விஷயம் செய்யும் போதே உயிர் பிரிஞ்ச சிறப்பு. வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னா, நான் எதுக்காக வாழ்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லை, கல்யாணம் சார் வரும்போது அதுக்கு முன்னாடி கேப்ரியல் சாருக்கு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிரும். ஒரு ஜீவனும் இந்த உலகத்துல எங்க வராங்க, எதுக்கு வராங்கன்னு, அவரு சாதாரண ஸ்லிப்பரை போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேஷ்டி கட்டிட்டு அப்படி 4 முழம் வேஷ்டி கட்டிட்டு திருச்சியில அது ஃபோரம்ல ஏறுறாரு பாருங்க. ஏறிட்டு அவர் பேச்ச கேட்கும்போது தொண்டை கட்டி குரலே லேடி வாய்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஆளை பார்த்த உடனே எடை போட்டுடுறோம் பாருங்க. முதல்ல அது ராங்குங்கிறத வெட்ட வெளிச்சமா சொல்ற ஒரு ஜீவன் அந்த ஜீவன். இந்த ஜீவன் அது இவ்வளவு கோடிக்கணக்கில் காசை வச்சுக்கிட்டு இப்படி எவ்வளவு சிம்பிளிசிட்டி, எப்படியா இப்படி மனசு பறந்துருக்கு. அதாவது தன்னை உயர்வா மத்தவன் பார்க்கணும்னு போடுற இந்த உலகத்துல மத்தவனெல்லாம் உயர்வா பார்த்து அவனெல்லாம் கொண்டு போகணுங்கிற தன்மையெல்லாம் 2Sன்னு சொல்லுவோம். ஸ்பாயிலிங் பர்சன், சப்போர்ட்டிவ் பர்சன். லாட் ஆஃப் பீப்புள் தே ஆர் ஸ்பாயிலிங் தெம்செல்வ்ஸ் ஃபார் தட் தே வில் ஸ்பெண்ட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். தன்னை அழிச்சுக்கிறதுக்கு கூட நிறைய விஷயங்களை மக்கள் பண்றாங்க. அப்படின்னா மற்றவனை அழிக்கிறதுக்கும் பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு இடத்துல இங்க அங்கங்க ஒரு ஜீவன் குடிசையில போய் நான் பேசும்போது ஒரு உண்டியல் வச்சுட்டு, உன்னால முடிஞ்சதை போடுறா, 1 ரூபா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா கொடுப்பேன். அப்ப வேலை இல்லை, வேற வேலை இல்லாம இதனங்க வெட்டியா போய் பண்ணிட்டு இருக்கீங்க. 96 வீடு நோட்டீஸை கொண்டு போய் நானே கொடுத்தேன். அப்படின்னா நம்மளால என்ன முடியுமோ முடிஞ்ச டயத்துல முடிஞ்ச விதத்துல நம்ம செஞ்சிடணும். வாழ்ந்தோம்டா, நமக்காகவே வாழ்ந்தோம்டா அப்படிங்கிறத தாண்டி நம்ம பிறருக்காகவும் வாழ்ந்தோம்டா. சிறப்பு வாழ்த்துக்கள். ஈழற்றி அறிவி திருச்சியில் நன்றி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே we have to celebrate it. That celebration begins each and every moment. Have a clarity, plan for it. ஒவ்வொருத்தரும். ஆனா கல்யாணம் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்.
இது மாதிரி அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வந்துடாதீங்க. நம்ம கனவை சில விஷயங்கள்லாம் அதாவது சில பேர் என்ன நினைச்சிடுறாங்க, மேரேஜ் எல்லாம் பண்ணல, நமக்கான ஒய்ஃப் இல்ல, குடும்பம்னு ஒண்ணு இல்லைன்னா தான் வசுதேவ குடும்பம் பார்க்கணும். குடும்பம் இருக்கணும். பர்ஸ்ல பணம் வைக்கணும். ஆனா வெட்டி செலவு பண்ணக்கூடாது. மனசுல அந்த தைரியம் இருக்கணும். எல்லாருக்கும் அந்த தைரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். லைக் தட். ஹேவ் அ கிளாரிட்டி ஆன் ஈச் அண்ட் எவ்ரிதிங். எவ்ரிதிங் யூ ஹேவ் டு என்ஜாய். லைஃப் இஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வாழ்க பல்லாண்டு. நன்றிங்கய்யா. பாலம் கல்யாண சுந்தரத்தோட அவரை பத்தி சொன்னதோட கல்யாணத்தை பத்தியும் அதோட சிறப்பு பத்தியும் சொன்னீங்க. அருமை. லட்சுமணன் சார், உங்க ஃபீட்பேக். சார் மீண்டும் வாய்ப்பை மிக்க நன்றி. பாலம் கல்யாண சுந்தரம் சார் தொண்டை கட்டி அவரு பேசினாரு அப்படின்னாரு. நம்ம டிஆர்பி அப்படிங்கிற இயல்பாவே அவருக்கு வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். இல்ல இயற்பியல் கேள்வி எனக்கு இங்க தொண்டை கட்டின்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அவருக்கு சொன்னீங்க. இல்ல அவருக்கு தொண்டை கட்டி இருந்ததுன்னு சொன்ன மாதிரிதான் நானும் கேள்வி. இல்ல அவரு தொண்டை கட்டிக்கிட்டு மேடையில பேசும்போது அவர் ரொம்ப இதுவா மென்மையா பேசினாருன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி கிடையாது. அவர் வந்து கையில கப்பு கூட பட்டன் போட மாட்டாருங்க. ஃபுல் ஹேண்ட்ல இதை கூட போட மாட்டார். ரொம்ப எளிமையா வருவார். தலையெல்லாம் சீவ மாட்டார். ஒரு மாதிரியா இருக்கும் அவரை பார்க்கும்போது, என்னடா இது அப்படின்ட்டு. பட் ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நான் பல பாத்துருக்க மாட்டோம். இந்த ஜீவன் எல்லாம் பாக்குறோங்கிறது அவரை வந்து அதான் புண்ணிய காரியம். அன்னை தெரசா விட்டுருங்க. அன்னை தெரசாவுடைய சேவையில கூட சுயநலம் இருக்கும். இவருடைய சேவையில சுயநலன்றது சுத்தமா இருக்காது. அதுதான் இவரு முற்றிலும் தலை சிறந்தவர் அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாத வாழக்கூடியவர் தான் அன்பு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, கோமதி மேடத்துடைய சன்னை பத்தி சொன்னாங்க. அவர் பேரை சொல்லல. இருந்தாலும் அவரை பத்தி நம்ம எல்லாரும் சிலாகித்து இங்க பேசணும். இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு அவங்க எல்லாம் டக்குன்னு பேசி முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. எனக்கு அதான் வருத்தம். ஏன்னா தன் மகனை சான்றோன் என கேட்ட தந்தை தாயின்வாங்களா, அது மாதிரி அவரை பத்தி நம்ம எல்லாரும் வாழ்த்தி சந்தோஷப்பட்டு பேசும்போது அவங்க இல்லை கேட்கறதுக்கு. அவங்க மாட்டுன்னு அவங்க பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவர் சன்னை பத்தி மகனை பத்தி நம்ம எல்லாரும் சிலாகித்து பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா ரமேஷ் சார் அவங்க கன்வே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதான் சொல்லத்தான் நான் வந்தேன். நான் நல்ல ஒரு மகனை பெற்றெடுக்கிறது அதுவே ஒரு பெரிய பேரு. நம்ம சொல்லாமே அந்த குணாதிசயம் வருது. அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும் பிறருக்கு அப்படின்னும் போது, அன்பு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா மாதிரி ஒரு அமைதியான அதுவும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிராப்ஸ்ன்ற ஒரு அமைப்பை வேற ஏற்படுத்தி அதுல மூலயமா சேரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துன்னா, உண்மையாலுமே அந்த தம்பிக்கு பெரிய மனசு இருக்கணும். அவரை நான் இந்த நேரத்துல பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். கோமதி மேடத்துக்கு இதை தகவலை தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் நான் ரமேஷ் சார்ட்ட விட்டுறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். அவங்க சன் பேரு பாலா சார். அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அந்த தம்பி உண்மையாலுமே வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நபர். விஐபி லிஸ்ட்ல இருக்க வேண்டிய நபர் அவர்லாம். ஆனா அவரெல்லாம் இப்ப எப்படி நீங்க குடத்திலிட்ட விளக்கு மாதிரி இப்ப இருந்தீங்கன்னு சொல்றாரோ, அதே மாதிரிதான் அவரும் பாவம் குடத்திலிட்ட விளக்க அவருடைய தான தர்ம பணிகளை பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயம் அவரெல்லாம் வாழ்வாங்க வாழணும். நன்றி, வணக்கம். இறை சக்திக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி லட்சுமணன் சார். நீங்க சொன்னது உண்மைதான். நான் கோமதி மேடத்திட்ட அதை கம்யூனிகேட் பண்ணிடுறேன். சிவகனி மேடம், உங்க ஃபீட்பேக். நன்றி மேடம். அப்படியே இன்கால் மெசேஜஸ் படிச்சிருங்க. மஞ்சு மேடம் பழைய கை தான் நினைக்கிறேன். சிவகனி மேடம் இன்கால் மெசேஜஸ் ஓகே, சாரி சார், என்னோட பழைய கை தான். சரி, எடுத்துறேன். அனைவருக்கும் ஷூர் சார். சண்முக சுந்தரம் சார் அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் ஏமாலி டு கோமாளி வித் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் லைக் பாலன் கல்யாண சுந்தரம், அப்துல் கலாம், நிக் விஜய் சிக் எக்ஸெட்ரா who are all dedicated for their nation with a lot of information. அருமை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லியிருக்காங்க சண்முகம் சுந்தரம் சார். அடுத்தது முத்துலட்சுமி மேம், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு மில்டன் சார் பிரதர். வெரி கிரேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் கோமதி மேம் சன், ரெயின்ட்ராப் ஃபவுண்டேஷன் எ கிரேட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கால் மெசேஜஸில் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றி. கோமதி மேம் சன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சிவகனி மேடம். பாலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் கபீரியல் சாருக்கும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக எத்தனையோ பேர் இந்த மாதிரி பாலா மாதிரி தெரியாத எத்தனையோ நல்லுள்ளங்கள் நம்ம அமைப்பிலே கூட இருக்கிறோம். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம யாருடைய பற்றுதல்ல வளர்ந்த மாதிரி நம்ம பற்றுதல்ல பல பேரை வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு அருமையான ஒரு செஷன் ஏமாலிட்டு கோமாளியில அருணகிரி சார் அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தார். அவருக்கு ஒரு நன்றிகளையும், இப்போ வரைக்கும் சண்டேயா இருந்தா கூட தூங்காம காலம்பரை எழுந்து இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து விலகி போன அனைவருக்கும், வேலை நிமித்த காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் வீரசேகரன் சாருடைய பிரசன்டேஷனோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார், அவருடைய ஏற்புரை கேட்கவில்லையே நீங்க? ஆஹா, பார்த்தீங்களா, ஃபீட்பேக் போனதுனால அப்படியே ஆயிடுச்சு. அருணகிரி சார், உங்க ஏற்புரைங்கய்யா. மன்னிக்கவும், ஸ்கிப் பண்ணதுக்கு, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. லட்சுமணன் சார், எப்பவுமே இது மாதிரி ஒருத்தர் இருந்து லட்சுமணன் சார் மாதிரி தினமும் இணைங்க சார். நன்றி நன்றி சார். இந்த வாய்ப்புக்கு முக்கிய நன்றி. அறிமுகப்படுத்தின ரமேஷ் சார் உள்ளிட்ட பின்னூட்டம் கொடுத்த அத்தனை நட்புணரி உறவுகளுக்கும் பங்கேற்ற உறவுகளுக்கும் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 618வது குறள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவு அறிந்து ஆள்வினை இன்மை பழி. அது விளக்கம் என்னன்னா, உடல் உறுப்பு செயலற்று இருப்பது அது குறையாகாது. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பது தான் மிகப்பெரிய குறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானே இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு 2555வது திருமந்திரம் சொல்லுது. இது ஒரு கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 6 வரும். அதே மாதிரி 618வது குறளோட கூட்டுத்தொகையும் 6 வரும். சார் 28 ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு வீரசேகரன் சார். 28 நான் தேர்ந்தெடுக்கல, அது ஃபவுண்டர் கொடுத்த நம்பர். கூட்டுத்தொகை 8 என்னுடைய லைஃப் பாத் நம்பர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் ஃபேவரா இருக்கும். நீங்க எதை அடிக்கடி பாக்குறீங்களோ, உங்களோட நம்பர் பிளேட்டு அல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எக்ஸாம் ரோல் நம்பரு, இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வருதோ, அடிக்கடி எதை பார்க்குறீங்களோ அது உங்களுடைய லைஃப் பாத் நம்பர். அதில் சிறப்பானது 3, 6, 9 டெஸ்லாவோட நம்பர்ஸு. ஸோ என்னுடைய லைஃப் பாத் நம்பர் 8. ஏன்னா பெரும்பாலும் டூ வீலரோட அடிஷன் நம்பர் 8 வரும், ரோல் நம்பர் 8 வரும், எக்ஸாம் ரோல் நம்பர்ஸு, வீட்டோட நம்பர் 8 வரும். இப்படி எங்கே பண்ணாலும் 8 தான் எனக்கு அதிகமாக வரும். ஸோ அதுதான் நான் லைஃப் பாத் நம்பராக பிலீவ் பண்ணுறேன். அப்போ நம்ம இந்த ஏமாலி டு கோமாளின்ற தலைப்பில் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ முதல்ல தன்னை அறியணும். அடுத்து குறைன்றது ஊனம் அப்படின்னு அந்த வடிவேல் பாட்டில் வர்றது உடல்ல இருக்கிறது ஊனம் கிடையாது, உள்ளத்துல ஊனம் இல்லாம ஞானத்தோட வாழ்ந்தா வாழ்க்கை வெற்றி அப்படின்னு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 8 மனித வாழ்வை பிரிக்கணும், அது எந்த 8ல் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு இருக்கும். நன்றி நன்றி வணக்கம் சார். சார் நன்றி. எக்ஸலன்ட் செஷன் சார், எக்ஸலன்ட் ஃபீட்பேக். ஃபீட்பேக்லேயே ஒரு செஷனுக்கான ஃபீட்பேக் நிறைய மாறி மாறி இருக்கிற ஒரு நாட்கள் இருக்காலும் அருமை. தொண்டை மண்டலம் அவருடைய எல்லைகள் எங்கெங்க இருக்கு சார்? தொண்டை மண்டலம் இப்ப இருக்கிற செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், விழுப்புரம், பல்லவர் ஆட்சி பண்ணதா, பல்லவர் ஆட்சி பண்ண இடம்.